ரட்சிப்பின் ஜாய் தான். பெரிய அதிகாரியா இருப்பான், பெரிய பணக்காரனா இருப்பான், எல்லாமே இருக்கும். ஆனா இது மட்டும் இல்ல. இதுக்குதான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு. இந்த ஜாய் இந்த பூமிக்கு வேணும். ஜாயிலேயே பெரிய ஜாய் ரட்சிப்பின் ஜாய். அன்னைக்கு அன்னை மரியாதை அர்த்தம் சொன்னாங்க, அப்பா ரசம் இல்லப்பா அப்படின்னு. கானாவூர்ல என்ன பிரச்சனை? ரசம் என்பது எதை குறிக்குது? ஜாய குறிக்குது. நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா இருதயத்தை மகிழ்ச்சி ஊட்டும் திராட்சை ரசம், the wine that gladdens the heart அப்படின்னு இருக்கும். wine எதை குறிக்குது? ஜாய். அந்த கானாவூர்ல ஒரே கண்ணீர், தண்ணி இல்ல, தண்ணீர், ஒரே கண்ணீர். அப்பதான் அன்னை மரியாதைக்குள்ள பாரத பாருங்க. அன்னை மரியாதை ரொம்ப பாராட்டுவேன். அவன் மத்தவங்க எல்லாம் பேசாம அழுதுட்டு இருக்காங்க. தண்ணி இல்லைன்னா கண்ணீர் இல்லாம, கண்ணீர்னா அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சோகம். ஆனா அம்மாவுக்குள்ள பாரத பாருங்க. அப்பா நீ வாப்பா, ஜீசஸ் எப்படி கூப்பிட்டா அவ்வளவு இல்ல, மகனே ஜீசஸ். ரசம் இல்லப்பா, ஜாய் இல்லப்பா. அந்த ஏக்கம் தான் அற்புதம் நடந்துச்சு. சொல்றாரு, இந்த ஏக்கம் உனக்குள்ள இருந்தா உன் ஏரியால அற்புதம் நடக்கும். இந்த ஏக்கம் பா, ரசம் இல்லப்பா. அவர்களுக்கு ரசம் இல்ல. They have no more wine. அந்த ஏக்கம் தான். ரட்சிக்கும் சந்தோஷம் தான் இந்த பூமியில நம்ம வாழ வைக்குது. இந்த சந்தோஷத்தை நாம் கொடுப்போம். தேங்க்யூ அப்பா.